வணக்கம் மேசராசி நண்பர்களே. 2024வது ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கடந்த காலத்தை பொறுத்தளவு கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு சரியில்லை. கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு வந்ததில் இருந்தே இப்போ வரைக்கே நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இது வரைக்கும் ஒரு விடிவு காலமோ ஒரு விமோச்சனமோ கிடைக்கல. அப்போ கடந்த வருடங்கள் எல்லாமே நமக்கு வேதனையையும் சோதனையையும் தான் தரக்கூடிய ஒரு வருடமாக இருந்தது. ஆனால் இந்த 2024வது வருடம் அப்படிங்கிறது ஒரு விடிவு காலத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமையப்போகுது அப்படிங்கிறது தாங்க உண்மை. அப்போ பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு சிறப்பான வருடமாக அமைய போகிறது இந்த 2024வது வருடம்தான். இந்த 2024வது வருடத்தில் நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொட்டது தொடங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு எளிதாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இதுவரைக்கும் வீடு கட்டணும்னு எத்தனையோ பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க, நடந்திருந்திருக்காது. ஆனால் இந்த புத்தாண்டில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் சில மேசராசிக்காரவங்களுக்கு கிடைக்கும். சில மேசராசிக்காரவங்களுக்கு வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சில மேசராசிக்காரவங்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த ஆங்கில புத்தாண்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் அமோகமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்குது. அதனால் தொழில் அமோகமாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யாரெல்லாம் பணிபுரிகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பணிச்சுமை குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி பணியில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு. சில மேசராசிக்காரவங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தந்து உத்தியோகத்தில் மேன்மையை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடந்த காலத்தில் பொருளாதாரத்தினால மிகுந்த சிரமமும் சிக்கலும் தான் சேர்ந்துருச்சு. பல பேர்த்துக்கு பல வழியில் கடன் பிரச்சனைகள் எல்லாமே உருவாயிருச்சு. அதனால் பொருளாதார தட்டுப்பாடும் நமக்கு வந்துருச்சு, அந்த கடன் காட்சியினால் கஷ்டமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு பொருளாதார விருத்தி அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். சரளமான பணவரவு ஏற்படுறதுக்குடைய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நம்ம கருதலாம். அப்போ பணப்புழக்கம் ரொம்ப சரியாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ பணத்துக்கு நமக்கு கஷ்டப்படணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது. பணத்தை தேடி நாம் ஓடுவோம். நாம் எதை தேடி ஓடுறோமோ அது நமக்கு கைக்கு கிடைக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது. அதனால் பணத்தை தேடி நம்ம ஓடுற போது கண்டிப்பாக அந்த பணவரவு அதிகரிக்கிறதுக்கான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக அடைபடாத கடன்கள் எல்லாம் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு அடையக்கூடிய யோகம் உண்டு. அப்போ கடன்கள் அடைத்து நிம்மதி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த புத்தாண்டில் நோய் நொடிகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டால் நோய் நொடிகள் பெரிய அளவில் மேசராசிக்காரவங்களை இந்த ஆண்டு தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ உடல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. உடலில் ஏதாவது நோய் நொடி ஏற்படுது அப்படின்னா கேது உங்களுக்கு 6வது ராசியில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பல்லு வலியோ ஒரு சிலருக்கு கண்ணு வலியோ வரலாம்.
இது மட்டும்தான் நோயின்னு வந்தால் வரும். வேறு நோய் நொடிகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. அதனால் உடல் ஆரோக்கியம் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் படிக்கிறதுக்கு ஏதுவான ஆண்டாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். படிப்பில் நிறைய மதிப்பெண்கள் பெற்று நல்ல வேலை வாய்ப்புகளையும் பெறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த 2024 ஆண்டு மிகுந்த ஏற்றமுடைய ஆண்டாக வந்து அமையப்போகுது. இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நடக்காமல் போயிருந்தால் கூட இந்த 2024 ஆண்டில் உங்களுக்கு நீங்கள் மனசில் நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சிலருக்கு வந்து கடந்த காலத்தில் கசப்பான அனுபவங்கள் வந்து ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மாறி ஒரு இனிமையான இன்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுந்திருக்கும், ஏற்கனவே இடி மேலே இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால் வாழ்க்கையே கடந்த காலத்தில் உங்களுக்கு சுத்தமாகவே சரியில்லை. அப்போது இந்த ஆண்டுலையாவது உங்களுடைய வாழ்க்கை செல்வமும் செல்வாக்கியத்தோடும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கியமும் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். கடந்த காலத்தில் நிறைய அவமானப்பட்டிருந்திருக்கலாம், அசிங்கப்பட்டிருந்திருக்கலாம். அதுக்கு எல்லாமே ஒரு விமோச்சனம் பிறக்கிற மாதிரி சில நிகழ்ச்சிகள் வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் மேசராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த 2024 ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மேசராசி நண்பர்களே.